ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போறோம். தரிசனத்துக்கான கிரவுட் அப்படின்னும் போது நேத்தை விட இன்னைக்கு ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்ல டோக்கன் வாங்குறதுக்கு எல்லா கவுண்டருமே ஃபுல் கிரவுடு தாங்க. சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல இப்போ இன்னைக்கான டோக்கன் முடிஞ்சு நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய 5 மணிக்கான டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. 4 மணிக்கான டோக்கன் தீர்ந்துருச்சு. விடிய காலையில 5 மணிக்கான டோக்கன்ஸ் இப்போ ரன்னிங்ல இருக்கு. இன்னைக்கு காலையில 3 மணிக்கு கியூல ஜாயின் பண்ணவங்க 9 மணிக்கு நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய டோக்கன் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயுமே கிரௌடு தான். கோவிந்தராஜசுவாமி சத்திரத்திலையும் கிரௌடு ஹெவியா தாங்க இருக்கு. அதே மாதிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ்லயும் ரொம்ப ஃபாஸ்டா டிக்கெட் தீர்ந்துருச்சு. அண்ட் ஸ்ரீவாரி மெட்டு அலிப்பிரி நடைபாதை ரெண்டுலயுமே கூட்டம் இன்னைக்கு ஹெவி தான். ஸோ இன்னைக்கு இவ்வளவு ஹெவியா இருக்கு அப்படின்னா நாளைக்கும் கண்டிப்பா இதை விட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைரக்டா போகக்கூடிய தரிசனத்திலேயே நமக்கு அவுட் சைட் லைன் வரைக்கும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் கிடைச்சிருக்கு. அதனால நேத்து இன்னைக்கு கண்டினியூவா கிரௌட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. சாட்டர்டே சண்டே 2 நாளுமே இந்த கிரௌடு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏர்லி மார்னிங் ஸ்லாட் இப்போ ரன்னிங்ல இருக்கு. யாராவது லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலையில நிறைய ஸ்லாட்டட் டிக்கெட்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு ஒவ்வொரு இடங்கள்லயுமே இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து கூட கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல 11 மணி ஸ்லாட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நடைபாதையில 12 மணி இந்த மாதிரி ஒரு ஸ்லாட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே கூட்டம் அதிகமா இருக்கிறனால ரொம்ப ஃபாஸ்டா டிக்கெட் தீருதுங்க. அதே மாதிரி டைரக்டா போகக்கூடிய தரிசனம் அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 30 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் அப்டேட்டா இருக்கு. அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன்ல போறவங்க திவ்ய தரிசன டோக்கன் ரெண்டுக்குமே சேம் என்ட்ரி பாயிண்ட் தான், சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு ஒரு 3ல இருந்து 6 மணி நேரம் ஆகுது. 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. நேத்து கருட சேவை அப்படின்றனால கிரௌடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா லாஸ்ட் மந்த் தெப்போற்சவம் அப்படின்றனால நமக்கு கருட சேவை இல்லை. நேத்து திருமலையில 7ல இருந்து 9 மணி வரைக்கும் பௌர்ணமி கருட சேவை அப்படின்றனால கூட்டம் இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த கூட்டம் இன்னும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் கிடைச்சது அப்படின்னா வாங்கிக்கோங்க. நடைபாதையில மத்தியானம் ஈவினிங் போறவங்களுக்கு எல்லாம் அவைலபிள் இருக்கும்னா ரொம்ப டவுட் தாங்க. காலையிலே தீந்துருது. இதுவே உங்களுக்கு அடுத்த நாளுக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டு ஒரு சில டைம் மட்டும்தான் நடைபாதையில கொடுக்குறாங்க. அன்னைக்கான ஸ்லாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஸ்லாட்டு தான் திரும்பியும் ஸ்டார்ட் பண்றாங்க. அலிப்பிரியில காலையில 4 மணில இருந்து உங்களுக்கு கவுண்டர்ஸ் ஓபன் ஆகும். முதல் நாள் நைட்டே கூட நீங்க நடந்து போயிட்டு காளி கோபுரத்துக்கிட்ட வெயிட் பண்ணி காலையில டோக்கன் கொடுக்கும்போது வாங்கிட்டு போகலாம். இந்த ஆப்ஷன் அலிப்பிரி நடைபாதையில மட்டும்தான் இருக்கு. இதுவே நீங்க ஸ்ரீவாரி மெட்டுல போகணும்னா அங்க 6 மணிக்கு தான் உங்களுக்கு கேட்டே ஓபன் பண்ணுவாங்க. ஸோ கேட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணி மேலே போயிட்டு தான் நம்ம கவுண்டர்ல டோக்கன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால அங்கேயும் கூட்டம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ ஒரு 1 வீக் ட்ரையல் பேசிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு 1 வீக் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்றாங்களா இல்ல டோக்கன் இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா அப்படின்றத டிடிடி அஃபிஷியலா இன்ஃபார்ம் பண்ணாதான் தெரியும். ஏன்னா நிறைய பேர் நாங்க 9ஆம் தேதி போறோம் 10ஆம் தேதி போறோம் நடைபாதையில என்ன டைம்ல போகலான்னு சொல்லி கமெண்ட்ல கேக்குறீங்க. பட் நமக்கு 1 வீக் தான் ட்ரையல் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் டிடிடி அஃபிஷியலா அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா தான் நம்ம கன்ஃபார்மா அதை பத்தி ஷேர் பண்ண முடியும். அடுத்தது இந்த மாசத்துக்கான டயலியோ ஈவோ இன்னைக்கு காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நடக்குங்க. ஸோ இதுல மேபி ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளும் நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸும் கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். மேபி இந்த திவ்ய தரிசனம் பத்தின ஒரு கன்க்ளூடான ஒரு மெசேஜ் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த தும்புரு தீர்த்தம் 36,000 டிவோட்டிஸ்க்கு மேல வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் டிடிடி கொடுத்திருக்காங்க. ஏப்ரல் 5ஆம் தேதி மொத்தமா 23,000 டிவோட்டிஸும் அதே மாதிரி தேர்ஸ்டே உங்களுக்கு 13,200 டிவோட்டிஸும் இந்த ட்ரெக்கிங்க்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலயுமே கூட்டம் அதிகமா தான் இருந்தது. ஏப்ரல் 5ஆம் தேதி க்ரௌடு ஹெவி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் அலோவ் பண்ணாங்க. மொத்தமா ஒரு 36,200 டிவோட்டிஸ் இந்த தும்புரு தீர்த்தத்துக்கு வந்திருந்தாங்க அப்படின்றத டிடிடி அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அன்னப்பிரசாதம் அண்ட் வாட்டர் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் தும்புரு தீர்த்தம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பார்க்கக்கூடிய வீடியோக்கு கீழே ஷேர் பண்ணுங்க. அதே போல இன்னைக்கு டயலியோ ஈவோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா பிரஸ் மீட் வைப்பாங்க. அந்த பிரஸ் மீட்ல ஏதாவது முக்கியமான அறிவிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்துச்சுன்னா எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆஃப்லைன்ல எடுக்கணும் அப்படின்னா சிஆர் ஆஃபீஸ்ல தான் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங் டைம்ல ரீச் ஆகுறவங்களுக்கு நைட்டு 9, 9:30 மணி வரைக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ரூம் அவைலபிள் இருந்தா கொடுக்குறாங்க.
சில பேருக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்துல கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருது, ஒரு சிலருக்கு 1 ஹவர் வந்துருது. ஸோ இது வந்து இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து 2 ஹவர்ஸோ 3 ஹவர் 4 ஹவர் இந்த மாதிரி ஆகுறது இல்ல. யாராவது ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி. ஆனா இப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வந்துருது. ரூம்ஸும் வந்து ஓரளவுக்கு அவைலபிள்ஸ் இருந்தா குடுக்குறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. பட் ஆஃப்லைன்ல எடுக்கும்போது நம்ம கிரௌட பொறுத்து தான் இருக்கு. ரூம் புக்கிங்க்கு கிரௌட் ஹெவியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். அது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். இதுவே நீங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிட்டு போறீங்கன்னா சிஆர் ஆஃபீஸ்ல போயிட்டு ஏஆர்பி கவுண்டர்ல ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணதும் ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள உங்களோட மொபைலுக்கு மெசேஜ் வரும். சப்போஸ் அந்த மொபைல் நம்பர் உங்ககிட்ட இல்ல, உங்களுக்கு வேற யாராவது புக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா திரும்ப ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அதே கவுண்டர்ல போய் திரும்பவும் ஸ்கேன் பண்ணீங்கன்னா அவங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு உங்களுக்கு எங்க அலாட் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை கூட நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன்ல லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனும் டெய்லியுமே வந்து அடுத்த நாள் நடக்க போற சேவாவுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்கல அப்படின்னா ஒரு டைம் ஆஃப்லைன்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுவே நீங்க வார நாட்கள்ல போனீங்கன்னா அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கவுண்டிங் கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. நிறைய பேர் மே மாசம் தரிசனம் போற பிளான்ல இருப்பீங்க. மே மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 300 தர்ஷன் டிக்கெட் எல்லா அப்டேட்டுமே இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேலதான் வரும். ஏபி எஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட் கூட வரக்கூடிய தரிசனமே இப்ப ஜூன் மாசம் வரைக்கும் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. நான் அதை பத்தி டீட்டெயிலா ஷேர் பண்றேன். எனக்கு கன்ஃபார்மா டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப ஜூன் மாசத்துக்கு தான் ஒரு சில டேட்ஸ், அதாவது 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள வந்து ஏபி எஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட் கூட தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா பஸ்ல டிராவல் பண்ணணும் அப்படின்ற கம்பல்சரி கிடையாது. ஆனா வந்து ரூல்ஸ்ல இருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தரிசன டிக்கெட்டுக்காக மட்டும் அதை புக் பண்ணிட்டு தர்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இல்லைன்னா தமிழ்நாடு டூரிசத்துல ஏப்ரல் மாசத்துக்கு கூட அவைலபிள் இருக்கு. இது டூர் பேக்கேஜ் அப்படின்றனால நம்ம ஓன் வெஹிக்கிள்லயோ ட்ரெயின்லயோ இந்த மாதிரி டிராவல் பண்ண முடியாது. அவங்களோட பஸ்ல டிராவல் பண்ணி ஸோ நம்ம ஒரு டூர் மாதிரி தான் வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும். இது இல்லாம தெலுங்கானா டிரான்ஸ்போர்ட்லயும் நமக்கு ஏப்ரல் மாசத்துக்கும் டிக்கெட் அவைலபிள் இருக்கு. மார்ச் உங்களுக்கு மே மாசத்துக்கும் அவைலபிள் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அதுல வந்து 300 டிக்கெட் வந்து 450 ருபீஸ் பே பண்ணணும். அடிஷனலா நமக்கு பஸ் டிக்கெட் சார்ஜஸும் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டிக்கெட்டோட காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். அவ்வளோ காஸ்ட் உங்களுக்கு அதிகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்று வந்து நார்மலான வீக் டேஸ்ல நீங்க பிளான் பண்ணிட்டு எஸ்எஸ்டி டோக்கனோ இல்லைன்னா திவ்யதர்ஷன டோக்கன் கண்டினியூ பண்ணாங்கன்னா நீங்க அந்த டிக்கெட் கூட வாங்கிட்டு போகலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட்டாக இருக்கு. ஏர்லி மார்னிங் நாளைக்கான ஸ்லாட் தான் இப்போ ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்ல ரன்னிங்ல இருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டா வாங்க. நீங்களும் இன்னைக்கு கவுண்டர்ல வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து ஒரு 4 மணி ஸ்லாட் 3 மணி ஸ்லாட்லாம் கிடைச்சது அப்படின்னா நீங்க வந்து ஒரு 1 ஹவர் லேட் ஆகி கூட போகலாம். இல்லைன்னா ஈவினிங் டைமே போயிட்டு அங்க ஸ்டே பண்ணிட்டு நீங்க ஏர்லி மார்னிங் கூட லைன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து கீழ் திருப்பதியில ரூம்ஸ் எடுத்துடுறாங்க. ஸோ கீழே ஸ்டே பண்ணிட்டு நாங்க மேலே போய் தான் தரிசனத்துக்கு போகணும். அப்போ ஏர்லி மார்னிங் ஸ்லாட் கிடைச்சா என்ன பண்றது அப்படின்னா நைட்டு வந்து 11 12 மணிக்கெல்லாம் போனீங்கன்னா சில டைம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்க காலையில வந்து 3 மணிக்கு மேல கேட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க மேல ரீச் ஆகிட்டு கூட ஒரு 4 4:30 இல்லைன்னா 5 மணி அந்த மாதிரி கூட நீங்க தாராளமா போகலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட தர்ஷன் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.